ஐயோ, என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லன்னா இப்படி வேர்த்து இருக்கு. என்னாச்சுப்பா சொல்லு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டா தானே. அதை விட்டுட்டு கண்ட நேரத்துல கண்டதை பண்ணிட்டு எங்க உயிரை வாங்குறது? இந்த குடி. என்னப்பா என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. ஓ அவ்வளவுதானே? கத்துறத பார்த்துட்டு வேற என்னமோ நடந்துருச்சுன்னு நினைச்சேன். தேவையில்லாத விஷயங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு தூங்குனா இப்படிப்பட்ட கனவு தான் வரும். மனச போட்டு குழப்பிக்காம ஆண்டவனை நினைச்சிட்டு படுத்து. சரிம்மா, நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். சரிப்பா. ஹலோ விஜி, நான் தான். என்னாச்சுங்க இந்த நேரத்துல? மணி 12க்கு மேல ஆயிடுச்சே. நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல, அதான் புக் படிச்சிட்டு இருந்தேன். நீங்க போன் பண்ணலன்னா என்ன? அனு தூங்கிட்டாள. அவ எப்பவோ தூங்கிட்டா. என்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப அவ எந்த பக்கம் திருப்பி படுத்திருக்கா? அவ எப்பவுமே மல்லக்கப்படுத்துதான் தூங்குவான்னு நீங்க மறந்துட்டீங்களா என்ன? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, அனுவோட ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ண. கொஞ்ச நாளாவே என்னால சரியா தூங்க முடியல. என்ன? தூங்காம உடம்பு கெடுத்துக்காதீங்க. அப்புறம் விஜி, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போய் அனுவை பார்க்கலாமா? அப்பா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏம்மா, நான் என்ன தப்பு பண்ண? நீங்க ஏன் என்ன இவ்வளவு நாள் பார்க்க வரல?
அது நான் டூர் போயிருந்தேன். அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு என் மேல ஆசை இல்ல அதானே? உன் மேல எனக்கு ஆசை இல்லையா? இங்க பத்தியா உன்னோட ஃபேவரட் சாக்லேட். இத பேக்ல வச்சுக்க. கிளாஸ்ல சாப்பிடக்கூடாது, மிஸ் திட்டுவாங்கல்ல. ஐயோ பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளாஸுக்கு போறேன்ப்பா. நீங்க அடிக்கடி வரணும்பா, நாளைக்கு வாங்க. என்ன வரம்மா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வரேன். ஓகே, see you, bye bye. சார், நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? எம்டி சார் உங்களை கூப்பிட்டாரு. என்னன்னு சொல்றது, காலையில ஆபீஸுக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் சரி பண்றதுல உங்களை அடிச்சுக்க முடியுமா? யாரு என்ன சொன்ன? சார் ரொம்ப நல்லவர், மத்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாரு. என்ன பத்தி கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராதே. என்ன மாதிரி மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு நிறைய சோதனை வரும்னு அந்த ஆண்டவரே சொல்லிருக்காரு. எம்டியோட போன் தான் இருக்கும். எஸ் சார். இப்ப ஆனந்த், நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்து அஞ்சலிங்கிற ஒரு சின்ன பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வரா. சின்ன பொண்ணுக்கு ஆபீஸ்ல என்ன சார் வேலை? நர்சரியில சேர்த்து விட்டுருக்கலாமே. ஏய், சின்ன பொண்ணுன்னா அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு இல்லடா, புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிற இன்ஜினியர். அவ பேரு அஞ்சலி. சாரி சார், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சின்ன பொண்ணுன்னு உடனே ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க, பேச்ச குறை, வேலையை கவனின்னு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். என்ன சார், எம்டி ரொம்ப கோச்சிக்கிட்டாரா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எம்டிக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளமா டாக்டர். குட் மார்னிங் சார். ஹலோ, யாரு இருக்காங்க? லைன்ல இருங்க, உனக்கு போன் வந்திருக்கு. இந்த ஹலோ விஜய், நான் தான். சொல்லுங்க. நான் இன்னைக்கு அனுவை போய் பார்த்தேன். அவ ரொம்ப இழைச்சி போயிருக்கா. ஏன் சரியா சாப்பிடுறது இல்லையா? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. ஒரு கிளாஸ் பால் குடிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? பசி எடுக்க டானிக் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் நேத்து நீங்க போன் பண்ணப்போ சரியா தூக்கம் இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஏன் மருந்து சாப்பிடுறது இல்லையா? நான் கூட ரெகுலரா சாப்பிடறது இல்ல. அம்மாவும் சஞ்சயும் கூட இது விஷயமா என்ன கோச்சுக்குவாங்க. ஒரு வியாதியும் இல்லாம எதுக்கு நான் மருந்து மாத்திரம் சாப்பிடணும்? இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்களேன். சரி, பார்க்கலாம். ஏய், இங்க நான் டாக்டரா இல்ல நீ டாக்டரா? உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. என் மேல நம்பிக்கை இல்லாம நீ ஏன் மறுபடியும் இங்க வர? அதுல டாக்டர், எங்க வீட்டுல எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா என்னை விட பெரிய டாக்டர்லாம் உன் வீட்டுல இருக்காங்களா? அப்பனா அவங்க சொல்ற மாதிரியே நீ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு நான் தான் சொல்றேன்ல. wanna have a drink? நோ தேங்க்யூ, எனக்கு பழக்கம் இல்லை. Yes, I know. பழக்கம் இல்லாதவங்கள நான் கம்பல் பண்ண மாட்டேன். Forget it. முதல்ல இந்த பழக்கத்தை நிறுத்து. 2 ஸ்மால் அடிச்சா கூட தப்பு இல்லை. ஆனா இது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், விட முடியல. எப்பாவது ரொம்ப டென்ஷன் ஆகும்போது. டேய் ராகவா, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? You are under too much stress. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இல்லன்னா நம்ம உடம்புல இல்லாத வியாதி எல்லாம் கூட நம்மள தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். I know your problems, man. நடந்து போச்சு. டைவர்ஸ் ஆனப்புறமும் விஜயையும் குழந்தையும் நினைச்சு நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? அந்த சாப்டர் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. Forget it.
தாம்பத்தியம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். சில பேருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு தந்திருக்கு, சில பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்காங்க. எல்லாமே விதி தாண்டா. Forget it. Don't worry man. Everything will be all right. நீ தைரியமா போயிட்டு வாடா. தேங்க்யூ டாக்டர். அம்மா, நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வந்து பாக்குறேன்னு அப்பா சொன்னாரு. நல்ல அப்பா, நல்ல பொண்ணு. யாராவது எதையாவது கொடுத்தா அதை வாங்க கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? வேற யாரும் இல்லையே, எங்க அப்பா தானே. அப்பா கோர்ட்ல அவன் மேல ஒரு கேஸ கொடுத்தனா அவன் உள்ளதான் போய் இருக்கணும். கோர்ட் உத்தரவை மீறி பொண்ணை போய் பாக்குறதுக்கு யார் பாருது? என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு? அவங்கிட்ட உனக்கு என்ன அனாவசியமான பேச்சு? இட்டம் போல ஆடுங்க. ஏற்கனவே எனக்கு 2 அட்டாக் வந்துருச்சு, அதை மறந்துடாதீங்க. 3வது அட்டாக்கும் வந்திருந்தா யாருக்கும் தொல்லை இல்லாம நான் போய் சேர்ந்திருப்பேன். என்னாலதானே எல்லாருக்கும் கஷ்டம்.